வணக்கம் மக்களே. என்னால் சரியாக 2 நாள் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு நான் வந்து தயவு கூர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோடய வீட்டில் வந்து சரியில்லை, அதனால் நான் ஒரு 2 நாள் போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இனிமேல் இது வந்து இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். தினமும் நம்ம சேனலில் வீடியோ வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் மக்களே. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து 25,665 பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரெக்கவர் எடுத்து 66 பாயிண்ட் நெகட்டிவில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பேங்க் நிஃப்டியாக கூட இருக்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் தான் கொடுத்துருந்துச்சு. ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸ், அதாவது HDFC பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% விழுந்துருந்துச்சு. ICICI பேங்க் அடுத்து 1% விழுந்துருந்துச்சு. அடுத்து டெக் ஜெயண்ட்ஸ் TCS 2.25% ஏன் விழுந்துச்சுனே தெரில. விப்ரோ 1% ஏன் விழுந்துச்சுன்னு தெரில. டெக் மஹிந்திரா 1.5% விழுந்துருந்துச்சு. அதுக்கடி மாறா லார்ஜ் கேப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்துஸ்இண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 3.25% ஏறிஞ்சி. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் அதில் ஒரு 4% ஏறிஞ்சி. ஆனால் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸை வந்து நான் உங்கள்கிட்ட மெல்ல டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா TCS எதுக்கு விழுந்துச்சுனே தெரில. ஆனால் TCS வந்து ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ரேஞ்சில் இருக்குது. TCS வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி வந்த மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்காங்களோ கன்சிடர் பண்ணலாம். சிப் பண்ணுறதுக்கு பல்க் பையிங் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் சரியில்லை. அதனால் இறங்க நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. TCS வந்து எப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி. அது வந்து இன்னும் அதோட ஏற்றத்துக்காக இன்னும் ரெடி ஆகலை. அது வந்து இந்த 3200ங்கிற அக்யூமுலேஷன் ரேஞ்சிலே சுற்றிட்டு இருக்குது. உங்களுக்கு கன்சிடர் பண்ண தோணுச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ FIS அண்ட் DIS ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா FIS வந்து நெட்டாக 4781 கோடி விற்றுருக்காங்க. ஆனால் DIS அதுக்கு நேர்மாறாக 5200 கோடி வாங்கியிருக்காங்க. இந்த DIS வாங்குறது மூலமாக தான் நம்ம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவில் ரொம்ப க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் வந்து போட்ட ஆட்டோ டேரிஃப், அதாவது 25% ஆட்டோ டேரிஃப் போட்டிருந்தார். அது மூலமாக அவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா $70 பில்லியன், அவருக்கு $70 பில்லியன் வந்து ஒரு ரெவன்யூவாக கிடச்சிருக்கு. அதனால் அவரோட எக்கனாமி, அதாவது US எக்கனாமி அவரால் புஷ் பண்ணி மேலே ஏற்ற முடியுதுன்னு அவர் சொல்கிறாரு. இது அவர் வரலாறு காராமல் இருந்த ஓரளவுக்கு அவரால் புஷ் பண்ண முடியுதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இது வந்து எப்படி பார்த்திங்கனாலும் இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து இது வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி தான். ஏன்னா இவங்க வந்து டாரிஃப் கொடுக்கறனால இந்திய ஆட்டோமொபைல் செக்டாராக ஒரு வந்து ப்ரெஷரில் இருக்குது. இந்த ப்ரெஷர் மூலமாக என்ன ஆகுனா ஸ்டாக்கோட விலை இறங்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி ஸ்டாக்ஸ் நல்லா இறங்கச்சே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுவுமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்லை. இப்போ TCSல வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் வந்துருந்துச்சு. TCSும் AMD வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு AI என்டர்பிரைஸ் செய்யலான்னு ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க. இது வந்து TCSக்கு வந்து ஒரு நல்ல முடிவு. TCS வந்து ஒரு எந்த கம்பெனிலாம் TCS வந்து AI சர்வே ஆகாதுன்னு சொன்னாங்களோ இப்போ அவங்களாம் AIக்காக ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. TCS இப்போ சொன்ன வாயெல்லாம் மூடி போயிட்டு TCS வந்து AMD கூட சேர்ந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும் இப்போ TCS மேலே இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களும் இப்போ AIக்குள்ளே இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து டாடா பஞ்சை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் டாடா பஞ்ச் ரிலீஸ் ஆனது டாடா பஞ்ச் வாங்குமா வேண்டாமா நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இது எப்படிப்பட்ட காரா இல்லை, ஏன்னா இப்போ எங்கே வெளியே பார்த்தாலும் டாட்டாவோட வெஹிக்கல்ஸ் தான் கிராஷ் ஆகுது, டாட்டா ஆக்சிடென்ட் இருந்தாலும் அது டாட்டா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாட்டா அவங்க வந்து கிராஷ் டெஸ்ட் வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டாட்டா ட்ரக்கை நிப்பாட்டி டாட்டா பஞ்சை நல்லா வர வச்சு அதை நம்ம கிராஷ் டெஸ்ட் வீடியோ மாதிரி காமிச்சாங்க. கிராஷ் டெஸ்ட் வீடியோ மூலமாக என்ன நடந்துச்சுன்னா டாட்டா பஞ்சுக்கு எதுவுமே நடக்கலை. லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மக்காடு கிராஷ் ஆகுது. அது வந்து நார்மல் தான் எப்போவுமே. இது மூலமாக அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு செம ஆடியன்ஸை கெயின் பண்ணிட்டாங்க. டாட்டா பஞ்ச் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். டாட்டா பஞ்ச் கிட்டத்தட்ட 1 லட்சம் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக விற்றுரும். அதனால் இதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதே ஸ்ட்ராட்டஜி இப்போ இனிமேல் நம்ம நிறைய கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறதும் நம்மளால் பார்க்க முடியும். டாட்டா வந்து இதில் அசத்திட்டாங்க. அது தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. யூனியன் பேங்க் Q3 ரிசல்ட்ஸ் பார்க்கச்சிரியா அது வந்து நெட் ப்ராஃபிட்டாக 5017 கோடி நெட் ப்ராஃபிட்டாக ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 9% ப்ராஃபிட் ஏறி இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களோட நெட்டு NPA வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட். அதனால் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனோட ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு. அதனால் மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்குன்னா 8%. இன்றைக்கி வந்து யூனியன் பேங்க் வந்து 8% மேலே இருந்துச்சு. இதுக்கு ஏறி இந்த காரணமே இதோட ரிசல்ட் மட்டும்தான். பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க்லாம் 2022-2023ங்கிற ரேஞ்சில் வந்து நல்ல கன்சிடரேஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்குது, நல்ல வேல்யூவில் தான் இருக்குது. ஆனால் இது கன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ண மாட்டேன். இது இறங்க தான் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட்டில் வந்து கிட்டத்தட்ட
9% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர். இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டும் ஏறி இருக்குது போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டருக்கு. இப்போது யூனியன் பேங்க்லாம் நல்ல பீக்கிலேருந்து ஃபஸ்ட்டு இறங்குச்சிரியா கிட்டத்தட்ட பீக்கிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 40% கரப்ஷனில் இருந்துச்சு 3 இயர் டைம் பீரியடில். அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தால் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் இருந்திருக்கும். இப்போ போன வருஷம் யாராவது கன்சிடர் பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு வந்து டபுள் த ரிட்டர்ன் வந்திருக்கும். இந்த ஒரு நிமிஷம். போன வருஷம் யாராவது கன்சிடர் பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு வந்து டபுள் த ரிட்டர்ன் வந்திருக்கும். இப்போ வந்து இதில் வந்து கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்லை. இப்போது நமக்கு தேவைன்னா நான் வந்து எப்போ இறங்குதோ அப்போ சொல்கிறேன். உங்களால் அப்போ கன்சிடர் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு. இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்றைக்கி நல்ல ஏற்றம் இருந்துச்சு நான் சொன்னேன்னா அதுக்கு வந்து இந்த நியூஸ் தான் காரணம். ஆக்சிஸ் பேங்க்கில் இன்றைக்கி என்ன நடந்துருந்துச்சுன்னா ஐபிஓ பூம் வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய ஆக ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட 1.95 ட்ரில்லியன் ஐபிஓ வந்து பூம் ஆகிருக்கு. அது வந்து இப்போ என்னென்னா இந்த ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க் அந்த மாதிரி பேங்க்கில் வந்து தான் ஃபண்டு டெலிவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த சிட்டி பேங்க்கு அதுக்கெலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா $417 மில்லியன் வந்து பே செக் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க பேங்க்ஸுக்கு. ஸோ இது மூலமாக என்ன ஆயிருக்குன்னா பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி ஏறிச்சு தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஆக்சிஸ் பேங்கை ஏற்றுறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்து பிஎஸ்சி ஸ்டாக்கான ரெயில் டெக் என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து 2.5% விழுந்துருந்துச்சு. இந்த ரெயில் டெக் எதுக்கு 2.5% விழுந்துருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் படி 610 crore ஆர்டர் புக் வந்து கேன்சல் ஆகிருக்கு கவர்மெண்ட் மூலமாக. இந்த 610 crore ஆர்டர் புக்கு கேன்சல் ஆனதுனால மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை வந்து 2.5% இறக்கியிருக்கு. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஆர்டர் புக் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்மளோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை. நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து கரெக்டான வேல்யூவேஷனில் வாங்கினா மட்டும் தான் நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போனோன்னா நம்ம வந்து தினமும் இதை நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆர்டர் புக்கை நம்ம வந்து எப்போவுமே செக் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாலிகேப்போட ஷேர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு 3% கிட்டத்தட்ட இறங்கிருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப் வந்து ஒரு 590 crore பிளாக் டீல் வந்து இது டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து விற்றுருக்காங்க. அவங்களோட ஸ்டேக் விட்டு வெளியே வந்திருக்காங்க. அது மூலமாக மட்டும்தான் பாலிகேப்போட ஷேர் வந்து இந்த ஆட்டம் 3% இறங்கிச்சு. அது தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த வாரம் பாலிகேப்போட ரிசல்ட் வருது. பாலிகேப் தான் இதோட மொத்த வயர்ஸ் அண்ட் இதோட மொத்த தலை மாதிரி சொல்லலாம் வயர்ஸ் அண்ட் செக்டாரில். ஸோ இதோட ரிசல்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற கம்பெனியோட ஸ்டாக்ஸில் என்ன நிலமையில் இருக்குன்னு. அடுத்து ஐஓசி, பிபிசிஎல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஆயில் டிஸ்கவரி வந்து அபுதாபியில் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக இந்தியாவோட எனர்ஜியை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஐஓசியும் பிபிசிஎல்லும் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஏற்கனவே ஆர்டர் வந்து 2019 வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதோட இது கொரோனா முடிஞ்சு இப்போ தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு டைம் வந்து. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ போய் செக் பண்ணி அங்கே வந்து ஆயில் பிளான்ட் வந்து சீஷோர் பண்ணுறோங்கிறாங்க. ஸோ இது வந்து ஐஓசிஎலுக்கும் பிபிசிஎலுக்கும் வந்து ஒரு நல்ல நியூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸ்லலாம் சாப்பிட்டோன்னா சூசைடல் தாட்ஸ் நிறைய வருது அப்படி இப்படின்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூசைடல் தாட்ஸ்லாம் வருதா அதனால என்ன பண்ணிட்டு இப்போ செக் பண்ணிட்டு இப்போ யூஎஸ் FDA என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சூசைடல் வார்னிங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே போலி குற்றம் தான், இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ யூஎஸ் FDA வந்து நல்ல தரவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இதில் இருக்கிற வார்னிங்கை வந்து இப்போ ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம்.